ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். பயங்கர வெயிலுங்க வெளியில். ஸோ வெயிலில் திரிஞ்சு வந்து தான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். என் ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கேன். சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதி வந்தாச்சுங்க. ஆமாம், கம்மிங் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அக்ஷய திருதிக்கு நான் ஏதாவது கொஞ்சமாவது வாங்கிடுவேன். ஆனால் கடந்த ஒரு சில வருஷமாகவே நான் என்னால் பெருசாக எதுவும் வாங்கவே முடியல. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலை ஏற்றம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் இந்த வாட்டி விலை கம்மியாயிடும், குறைஞ்சிரும், குறையும் போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லலாம். கடந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைஞ்சது. அதாவது ஒரு கிராம் 12,000 சில்லறப்போ வந்தது. ஸோ அப்போ வந்து என்ன நியூஸ்ன்னா, 12,000 தாண்டி கண்டிப்பாக ஏறும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப ரேண்டமாக அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன். ஸோ நம்ம வந்து நகைச்சீட்டு போட்டு ஆகணும், நகைச்சீட்டு போட்டு அது மூலியமாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நகைச்சீட்டு போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து அதில் ஒரு நகைச்சீட்டு எடுத்து நான் இப்போ நகை எடுத்திருக்கேன். அது என்ன நகை, எத்தனை கிராம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே, மறக்காமல் வந்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அடுத்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்டோட நேமு நான் இப்போ காட்டுறேன். எஸ், தனிஷ் தான், டாட்டா ப்ராடக்ட். நான் எப்பயுமே வாங்குகிற ஒரு கடை தான் இது. ஏன் இந்த கடையை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து அவ்வளோ ஒரு சுத்தம், பியூரிட்டி இருக்கும். அதே மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறோம் அப்படின்னும்போது நல்ல ஒரு ஆஃபரில் எடுத்துக்கிறாங்க. அதனாலே நான் அதிகமாக வந்து தனிஷ் ஜுவல்லர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து லலிதா ஜுவல்லர்ஸ், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த ஷோரூமும் வந்து பார்த்திங்கன்னா பியூரிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம திருப்பி எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கும்போது எந்த விதமானதும் இல்லாமல் நல்லா எடுத்துக்கிறாங்க. நான் முதல் ஆஃப்டர் மேரேஜ் நான் நகை எடுக்க ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். தனி ஷோரூமில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு சென்டிமெண்ட்டும் கூட கைராசியான கடை என்னை பொறுத்தவரையும். பட் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நான் இந்த கடையை சூஸ் பண்ணேன். சின்ன ஒரு கிராம் ஜுவல்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன ரிங்ஸாக இருக்கட்டும், கம்பலாக இருக்கட்டும், அவ்வளோ டிசைன்ஸ், அவ்வளோ வெரைட்டி இருக்குது இதில். உங்களுக்கு நியர்பையாக ஏதாவது தனி ஷோரூம் இருந்துச்சுன்னா போயிட்டு ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. ஸோ வாங்க, இன்றைக்கி நான் என்ன மாதிரியான அக்ஷய திருதிக்கு நகை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வளவலன்னு பேசாமல். ஓகே, தெரியுதுங்களா? ஸோ இந்த செயின் தான் நான் எடுத்தேன். இந்த செயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் இந்த டாலர். இது என்ன அப்படின்னா லக்ஷ்மி டாலருங்க. இதுலேயே அட்டாச்சாக இருக்குது லக்ஷ்மி டாலர். இந்த லக்ஷ்மி டாலருக்காகவே நான் இதை வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, க்யூட்டாக இருக்குது, தெரியுதுங்களா? இன்னும் இவ்வளோ கிட்ட ஒன்றா காட்டுறேன், அழகாக இருக்குல்ல? நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த செயினை எடுப்பேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ஒரு ரேண்டமாக கிளம்பணும். நாங்கள் ஒரு ஐடியாவும் இல்லை. நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், தீபாவளி எப்போ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்துக்காக இன்னைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். அதே மாதிரி செயின் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாலையும் போகல நாங்கள். ஸோ போய் பார்ப்போம், எது நல்லாயிருக்கோ அது வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 ஐடியாவோட தான் நான் எங்கேயாவது போனேன். செயின், அப்புறம் ரிங்கு, அப்புறம் ப்ரேஸ்லெட் அப்படின்னு நிறைய. செயின் என் மைண்டில் இல்லை, ரிங் இருந்தது, ப்ரேஸ்லெட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் இருந்தது. ஏன்னா நிறைய செயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வெரைட்டி புதுசாக ஏதாவது இருக்கா, அதாவது
ப்ரேஸ்லெட்லேயோ கம்பல்லையோ அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போனேன். இதுதான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு நான். அப்புறம் செயின் செக்ஷன் பக்கத்துலேயே இருந்தது. நான் ப்ரேஸ்லெட் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் இது பக்கத்துலேயே வந்து செயின் செக்ஷனில் ஒருத்தர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க எடுக்கும்போது தான் எனக்கு இந்த செயின் வந்து கண்ணில் பட்டுச்சு. கண்ணில் பட்டோடனே என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், நல்லா இருக்குது, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வாயிலிருந்து இது வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னையே தேடி லக்ஷ்மி வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இந்த செயினை பார்த்த உடனே. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செயினை வந்து நிறைய பார்த்துருக்கேன், இந்த பால்ஸோட. அதுக்கப்புறம் இந்த டாலர்லாம் இல்லாமல் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரி நான் பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன், இப்படி ஒரு லக்ஷ்மி பேட்டர்னோட. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி ஒரு லக்ஷ்மி பேட்டர்னோட பார்த்ததால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த செயினோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்டாக அரௌண்ட் ஃபுல்லாக வந்து 12 கிராம்ஸ் வந்துடுச்சிங்க. இந்த செயின் சூப்பராக இருக்குது. ஸோ லென்த் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் லென்த் இருக்குது. இந்த வாட்டி அக்ஷய திருதிக்கு நான் வாங்கின கோல்ட் செயின் இது தான். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு நியர்பையாக எங்கேயாவது தனிஷ் ஜுவல்லரி இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நிறைய நியூ கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.